இப்ப நம்ம மனு குடுக்க வேண்டியது. இந்த படத்துக்கு பேரு மனு. நம்ம உண்மையிலேயே எல்லாரும் மனு குடுக்க வேண்டியது எங்கன்னா, ஆண்டவன்ட்ட குடுக்கணும் நிலையில இருக்கும். அரசியல்வாதி குடுக்கலாம் வேஸ்ட். யாராருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ, நம்ம முன்ன மனுவ கொண்டு கடவுள் கால்ல வச்சிரணும். அப்பவாவது உனக்கு ஏதாவது விடிவுகாலம் பொறக்கும். போதை, கஞ்சா, இன்னும் விதவிதமா இருக்கு. என்ன லிஸ்ட் அவரு விஜயகுமார் சார் தெரியும். அந்த பவுடர் என்ன, அபினா, விபினா அது அவருக்கு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதுனா சரக்கு, கஞ்சா. எப்படின்னா அதுக்காக நான் எனக்கு பழக்கம் சொல்லாதீங்க. கேள்விப்பட்டதை சொல்றேன். பழக்கப்பட்டதை சொல்லல. அது அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவருக்கு கேள்விப்பட்ட லிஸ்ட் அவர் வச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பாரு. இப்போ வர ராமேஸ்வரத்துல ஒரு காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம். மாச கணக்கில் அலைவோம். லெட்டர் கொடுப்போம். கிழிச்சு போடும். கொஞ்சம் சாடை சொன்னா மூஞ்சி மொசரையும் பாரு. இவ்வளவுதான் ரியாக்ஷன் கொடுக்கலாம். போயிட்டு இருக்கு. அந்த காதல் ஒத்துக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தாடி வளர்ப்போம். மேக்சிமம் ஆம்பளைங்க. இல்ல ரொம்ப உச்சமா தண்ணி அடிப்பாங்க. அந்த காலத்து பார்த்தெல்லாம் என்ன, காலில் தோத்துட்டான்னா அவன் தேவதாஸ். அவ்வளோதானே. தண்ணி அடிப்பாரு, தாடி வளர்ப்பாரு. வாலியம் கமலஹாசன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, தண்ணி அடிப்பாரு, தாடி வளர்ப்பாரு, வாலியமயன் பாடுவார். தேவதாஸ்ல வாலியமயம் உலகமயம். இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணு காதலிக்குன்னா குத்தி கொண்டு வர்றாங்க. குத்தி கொண்டு வர்றான். எந்த காலத்துல இருக்கும்? ஒரு பொண்ணு லவரோட எங்கேயாவது தனியா போச்சுன்னா 3 சேர்ந்து ரேப் பண்ணிடுறாங்க. போய் மகளிர் விடுதலையும் இருக்க முடியல. ஸ்கூலுக்கும் +2 படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்க ஆபத்து வருது? நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஆபத்து வருதுன்னா, ஒரு காலத்துல 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க.